ஹலோ மகளே, கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அந்த கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா சுயம்பா உருவானதுங்க. வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போயிட்டு அடுத்ததை பார்க்கலாம் வாங்க. மக்களே, நாங்கள் ஈரோட்டிலேருந்து போனோம். ஈரோட்டிலேருந்து பவானி வழியாக பார்த்தீங்கன்னா மேட்டூர் போகிற வழிங்க. மேட்டூர் போகிற வழியில் சிங்கம்பேட்டை அப்படின்ற ஊரில் நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னா குருவரட்டியூருங்க. அந்த ஊரில் புதூர் அப்படின்ற ஒரு ஊருங்க. அந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே போகிறதுக்கான ஜீப் எல்லாமே அங்கே நிற்கும். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவானி ரவுண்டானாங்க. இதிலிருந்து நம்ம நேராக பவானி பழைய பஸ் ஸ்டாண்டு, ஊராட்சி கோட்டமலை அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணும். இது பவானி பஸ் ஸ்டாண்டுங்க. இதை தாண்டி அப்படியே போனோம்னா அடுத்து ஊராட்சி கோட்டமலை. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தூரம் போனோம்னா தான் சித்தார், இதெல்லாம் தாண்டி தான் சிங்கம்பேட்டை அப்படின்ற ஊர். இப்போ நம்ம பார்க்குறத பாருங்கள், இதுதாங்க ஊராட்சி கோட்டமலை. இந்த மலையும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதங்களில் நல்ல விசேஷமாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்காருங்க. போகிற வழியிலேயே இங்கே சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இதுலேயுமே சுயம்பா உருவான சிவலிங்க கோயில் ஒன்று போகிற மலை மேலேயே பாதியில் இருக்கும். நம்ம மேலே உச்சிக்கு போனோம்னா தான் நம்ம பெருமாள் சன்னதிக்கு போக முடியும். மக்களே, நீங்கள் இந்த மலைக்கு போகணும்னா நீங்கள் வண்டி அடிவாரத்தில் நிப்பாட்டிட்டு நடந்தால் மேலே போகிற மாதிரி இருக்கும். நடந்து போகிறதும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கிடையாதுங்க. அது அப்படியே அந்த கல்லுக்கெல்லாம் அடுக்கி பாதமாக தான் இருக்கும். ஏறதுக்கு ஈஸியான வழி இது. அதெல்லாம் ஈஸியாக போகலாம். மக்கள் நம்ம அடுத்து குருவட்டி பக்கமாக போயிட்டுருக்கோம். நான் சொன்ன ஊர் தான் பாருங்கள், புதூருங்க. இங்கே தான் மலை மேலே போகிறதுக்கான ஜீப் எல்லாமே இங்கே நின்றுட்டுருக்கோம். இந்த ஜீப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மக்களே, இப்போ நம்ம இருக்கிறதாங்க மலை அடிவாரம். இப்போ பார்த்தீங்கன்னா மலை மேலே நல்ல மழை வந்துட்டு இருக்குது. நம்ம இனிமேல் தான் நம்ம மலைக்கு மேலே போக போகிறோம். இந்த ஜீப்பில் கிளம்பி போயிட்டுருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம போகிறது மொத்தம் 7 மலைங்க. இந்த 7 மலையில் பார்த்தீங்கன்னா ஜீப் நம்மளை 5வது மலையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. சிங்காரத்தோப்பு அப்படின்ற ஊர் தான் அந்த 5வது மலை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கும். அங்கே தான் நம்ம நைட்டு படுத்து தூங்க போகிறோம். படுத்து தூங்கிட்டு நம்ம காலையில் நம்ம கோயிலுக்கு போக போகிறோங்க. அங்கே முன்னாடி பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா மழை வந்துட்டு இருக்குதுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே சின்னதாக வாய்க்கா மாதிரி போயிட்டு இருக்குது. ஜீப் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஏற முடியல. நாங்கள் கிட்டத்தட்ட 5வது மலை பக்கம் நாங்கள் வந்துட்டோம். கொஞ்சம் நடந்து போனோம்னா நம்ம அந்த சிங்காரத்தோப்புன்ற ஊருக்கு போயிடலாங்க. ஆனால் ஜீப் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற முடியல. ஏன்னா இங்கே பாதைங்களாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். ஜீப்பு மலை மட்டும்தான் இந்த மலை மேலே ஏறி போக முடியும். மற்ற கார்கள் மேலே ஏற முடியாது. அப்படின்றப்ப ஜீப்பில் தான் நாங்கள் போனோம். ஜீப்பே ஏற முடியலைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நடந்தா போக ஆரம்பித்தோம். எல்லாம் வரும் மக்களே, இங்க பாருங்க மக்களே, இதுதாங்க சித்தேஸ்வர மலை. தண்ணி சும்மா எண்ணாம போகுது பாருங்க. பாருங்க மலைங்க, சரியான மலை. இப்போ மணி 11 மணி. நாங்க ஜீப் பாருங்க, எல்லாம் வராங்க பாருங்க. பாருங்க மகளே, தண்ணி பாருங்க. அச்சு பாருங்க, ஜீப்போட அச்சு தாங்க. ஜீப் ஏறி கீழே இறங்கி சேர முடியாம பாருங்க. ஆமா மச்சான், ஸ்கூல்ரா, ஸ்கூல் மச்சான். மக்களே, நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. இதுதாங்க 5வது மலை, அந்த ஸ்கூலுங்க. இதான் பாருங்க. இப்போ இங்கெல்லாம் பசங்களாம் படுத்துருக்காங்க. நாங்களும் ஒரு ஓரமாக படுத்துங்க. அப்புறம் நல்லா மழை வந்துட்டு இருக்குது. நாங்கள் படிக்க ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து நாங்கள் படுத்துங்க போகிறோம். இனி நாங்கள் அடுத்த நாள் காலையில் தாங்க நாங்கள் கிளம்ப போகிறோம். அவ்வளோதாங்க, என் ஃப்ரெண்டு தூங்கிட்டான். அடுத்து நானும் தூங்க போகிறேன். ஓகே, பாய். மக்களே, ஸ்கூல் வாசலில் பாருங்கள்
அங்கே பெரிய பெரிய ரவுண்டு கல்லாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து அங்கே வந்து கோயிலுக்கு வர பசங்க எல்லாம் அதை தூக்கி கீழே போகிறது அங்கே ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க. அந்த கல்லை தூக்குனா கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு ஐதீகம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 3 ஆகுதுங்க. 3 மணி நல்லா லைட்டாக மழை வந்துட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்களாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தூக்கம் வரலைங்க. சரி நானும் அதை வீடியோ பிடிக்கலாமேன்ட்டு வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன். மக்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து சித்திரை மாதம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் இந்த 2 மாதங்களில் மட்டும்தான் இந்த மலை ஏறதுக்கு அனுமதி இருக்குது. மக்களே நான் வந்து முன்னாடி காமிச்சிருப்பேன். பசங்க வந்து கல்லாம் தூக்கி கீழே போட்டுருந்தாங்க. அந்த கல் வந்து வேற எதுவும் இல்லைங்க, அதுதாங்க இந்த கல் தாங்க. மணி 5 மணி ஆயிடுச்சுங்க. நாங்களும் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு திரும்ப ஒரு டீ ஒன்று குடிச்சாங்க, கட்டன் சாயா குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே 6வது மலையிலிருந்து ஏற ஆரம்பிச்சோங்க. 2 மலைங்க. நாங்கள் அப்படியே நடக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சதுங்க. மச்சான் செம்மையாகுது ரவி. இந்த மலை ஏறுறவங்க பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் ரெயின் கோட்டு இல்லைன்னா சொட்ரு, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டுங்க, அப்புறம் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக மேலே வரப்போ கொண்டு வாங்க. அது இல்லாமல் மட்டும் தயவு செஞ்சு மலைக்கு வந்துடாதீங்க. ஆனால் வழுக்குதுன்னா கொஞ்சம் பார்த்தா போகணும், பார்த்து போய்க்கங்க, வழுக்குது. மக்களே இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொடைங்க, அதுவும் மறக்காமல் எடுத்துக்கங்க. இந்த மலைக்கு வந்து வெள்ளியங்கிரி மலை மாதிரி பசங்க மட்டும்தான் ஏறணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. இங்கே வந்து பொண்ணுங்க எல்லாருமே இந்த மலைக்கு ஏறலாம். யார் ஏறணும் ஏறக்கூடாதுன்ற ஒரு ஏஜ் லிமிட்லாம் கிடையாதுங்க. விருப்பப்பட்டவங்க இந்த மலைக்கு வந்து நம்ம சிவனை பார்த்து வழிபடலாம். மக்களே இந்த மலைக்கு வர்றவங்க வந்து அடிவாரத்திலிருந்து நடந்து மேலே வருவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பில் வந்து 5வது மலைக்கு வந்து இறங்கி நடந்து வருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு வர முக்கால்வாசி பேர் மலை அடிவாரத்தில் இருந்து நடந்தே மேலே வரவங்க தாங்க இங்கே ஜாஸ்தியே. புதுசாக வரவங்க தயவு செஞ்சு நீங்கள் பாட்டுக்கு சரி ஒரே வழி தான் இருக்கும் போகலான்னு நினச்சி வந்துடாதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழி மாறி மாறி போவாங்க. அதில் நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தா மேலே வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வழியுமே வழி தெரிஞ்ச மட்டும் தான் நம்ம மேலே வர முடியும். இப்படி தாங்க 3வது வாரம் சனிக்கிழமை கிட்டத்தட்ட 40 பேர் பக்கம் வந்து வழி மாறி போயிட்டாங்க. வழி மாறி போய் அப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர பக்தர்கள் வந்து வழி மாறி போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வரப்போ கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. நாங்களும் அப்படி நடந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிது. விடிஞ்சு அப்படியே அந்த பனிமூட்டங்கள்லாம் அப்படியே எங்கள் கிட்டேயே வந்து போக காலைல 6 மணிக்கு நல்லா அருமையான வியூங்க பார்க்குறதுக்கே. மக்களே இங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மலை வந்து கிட்டத்தட்ட மேட்டூர் பக்கம் தாங்க அந்த மலை இருக்குது. அதெல்லாம் மேட்டூர் டேமு காவேரியை நம்ம அப்படி நீட்டாக நம்ம மேலேருந்து பார்க்க முடியும். அதாவது வியூ பாயிண்ட் கழுகு பழுவில் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு மேலே போய் அந்த வியூ காட்டுறேன் பாருங்க. போன மட்டும் தானா? இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல. எடுக்கண்டா ஏன்டா எடுக்காது? எப்பறா எடுக்கும்? 6வது மலை முடிஞ்சு 7வது மலை ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இதுதாங்க இங்கேருந்து மேலே தான் நம்ம 7வது மலைக்கு ஏறணும். 7வது மலை தாங்க இருக்குல்லையே ரொம்ப ரொம்ப கஷ்டமான மலைங்க. வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செங்குத்தாக மேலே ஏறும். மக்கள் நம்ம கீழே இருந்து மலைக்கு வர்றதுக்கு இங்கே நிறைய வழி இருக்குங்க. நம்ம நெடுஞ்சிப்பேட்டை வழியாக வரலாம், குருடட்டூர் வழியாக வந்தும் நம்ம வரலாம்.
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருட்டி வழியில் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து நெடுஞ்சிப்பேட்டை வழி நாங்கள் வந்ததில்லை. எங்களுக்கு அதை பற்றி சரியாக தெரியல எங்களுக்கு. நம்ம ஈரோட்டிலேருந்து வர மாதிரி இருந்தால் நம்ம நேராக வந்து குருவரெட்டியூர் அங்கே வந்து வரலாம், நெடுஞ்சிப்பேட்டை வரலாம். அதே மாதிரியே மேட்டூர்லேருந்து வரவங்களும் நெடுஞ்சிப்பேட்டை வந்து அங்கே இருந்து கூட அப்படியே நம்ம ஜீப் பிடிச்சி மேலே வரலாங்க. மக்களே, 7வது மலை பாருங்கள், அந்த மேடு எப்படி இருக்கு பாருங்கள், ரொம்ப மேடுங்க. இதுதான் இருக்கலே கொஞ்சம் கஷ்டமான பாதை. ஆனால் மேலே போனோம்னா சரியான வியூங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன் பாருங்க. அது போலாம் போல. மக்களே, பனி பாருங்க, ஏதாவது பண்ணிங்க வழி எப்படி எடுத்து பார்த்தீங்களா? டேப்பரா மக்களே, நம்ம வந்து கோவில் கிட்ட வந்துட்டாங்க. திக்க போடுறோம். நம்ம இப்போ வந்து நம்ம போகிற வழியில் லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தோம்னா வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த நான் வந்து உங்களுக்கு மேலே போய் அந்த வியூ காட்டுறேன் பாருங்க, இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. நாம் கோவில் கிட்ட வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும் கோவில் போகிறதுக்கு. நான் அப்படியே போயிட்டுருக்கேன் பாருங்கள். இது தாங்க அந்த வியூவே. மலை உச்சியில் தாங்க நம்ம சித்தேஸ்வரரே இருக்கார். நம்ம இங்கேருந்து சுற்றியும் பார்த்தோம்னா டோட்டல் வியூவும் பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கோயிலுக்கிட்ட போய் நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:30 பக்கம் ஆகுதுங்க. மக்களே, நாம் கோவில் கிட்ட வந்துட்டேங்க. இதுதான் கோயில் போகிற வழி. நம்ம மேலே போனால் தான் கோயில். கீழே பாருங்கள், கீழே டீ கடைலாம் இருக்குதுங்க. மலை உச்சியிலேயே கடைகள்லாம் வச்சுருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், நம்ம நடந்து வர்றதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க இவ்வளோ பொருளாக தூக்கிட்டு எப்படி மேலே வந்தாங்கன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க. மகளே, இந்த சிவனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னாங்க, இந்த மலையாள மக்கள் வந்து கிழங்கு பொறிக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே மலை மேலே வந்திருக்காங்க. வந்து கடப்பாறையை வச்சு குத்தும்போது தான் ஒரு கல்லை பட்டு உடஞ்சிருக்குதுங்க அந்த கல். அதுக்கப்புறம் என்ன கல்லுன்னு தெரியல, சரி பார்க்கலாமேன்ட்டு பார்த்துருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுயம்பா உருவான நம்ம சித்தேஸ்வரர். அதுக்கப்புறமா தான் அந்த ஊர் மக்கள்லாம் அதை வந்து கோவிலாக எழுப்பி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க, நம்ம அப்படியே மேலே வந்தாச்சு. நம்ம அப்படியே கோயிலையும் அந்த வியூஸையும் பார்க்கலாம், வாங்க போகலாம். மக்களே, இந்த எல்லா கோவிலுமே கருவறையை வீடியோ பிடிக்க அலோடு இல்லைங்க. அதே மாதிரியே எங்கேயுமே நம்ம சித்தேஸ்வரரை வீடியோ பிடிக்க அலோவ் பண்ணலை. அதனால் நானும் பார்த்தீங்கன்னா அதை காமிச்சிருக்க மாட்டேன்.
மக்களே இங்கே மலை மேலேயே லட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த லட்டு வந்து 5 லட்டு 100 ரூபா. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு டேஸ்ட் ஓகே தான், சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் இங்கேயே லட்டு வாங்கலாம், வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, நீங்களும் சிவன் கோயிலை பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்தாச்சு. அப்படியே சாப்பிட்டு கீழே இறங்கலாம். மக்களே அவ்வளோதாங்க, போயிட்டு சாமியை பட்டு வந்துட்டோம். இனிமேல் அடுத்து கீழே தாங்க. நான் உங்களுக்கு கீழே போகிறப்ப கண்டிப்பாக அந்த ஜீப்பில் போவாங்க. அப்போ அந்த ரோடை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த ரோட்டில் ஜீப் எப்படி போகுது மட்டும் பாருங்கள் நீங்களே. இருக்குடா, ஆனால் ஒரு ஆள் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன் எதிரில் ஒரு ஆள் வந்து ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கும். அச்சா சபரிமலை பெருவழி பாதை இப்படி தான் இருக்கும். சேம் இந்த மாதிரி தான் மரவேரெலாம் குறுக்கு இருக்கும். அதெல்லாம் பாட்டி கூலா எவ்வளோ? ஒரு கிளாஸ் வாங்கி கொஞ்சம் குடிச்சிக்கலாமா? ஒரு கிளாஸ் 2 பேர் எப்படி குடிக்கிறோம்? ஆல்ரெடி இப்பதான் சாப்பிட்டுமே. நீங்க இப்பதான் கூழ் குடிச்சு வந்தாங்க. எதனாக்கா மோரா? இப்போதான் கூட அந்த பாட்டியை குடிச்சு வந்தோம். கூழ் குடிச்சு மக்களை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க. மக்கள் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை பேர் வந்து சித்தேஸ்வரர் மலை, அதுக்கப்புறம் பாலமலை அப்படின்னு 2 பேர் இருக்குதுங்க. அது இதோடைய பழைய பேர் எடுத்தா இது வந்து பழமலை அப்படின்னு சொல்லப்படுது. வீடியோ பண்ணுறாங்க. அது தேன் பெட்டிங்க. பெட்டியில் வந்து தேனை சேகரித்து சேல்ஸ் பண்ணுறாங்க மலையிலேயே. தேனுமே சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படியே. அவ்வளோதாங்க, நாங்களும் ஜீப்ல கிளம்பிட்டோம். ஜீப் வந்து போகும்போது அந்த ரோடை காட்டுறேன் பாருங்கள். நைட்டு வரப்போ என்னால் வீடியோஸில் அந்த ரோட்டை காட்ட முடியல. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ரோட்டில் இந்த ஜீப்பை வந்து இவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க. இதில் நம்ம சென்னை கீழே போகணும்.
மக்களே, இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை பற்றின கருத்து ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் கமெண்டில் அவங்க கருத்து மறக்காமல் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி கோவில் இருக்குன்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும். அவங்களும் போய் சிவனை வழிபட்டு சிவனுடைய அருளை பெறட்டும்.